காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கருப்பு பெட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பிளாக் பாக்ஸ். எங்கேயாவது ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகுது அல்லது ஹெலிகாப்டர் காணாமல் போச்சு அப்படின்னா பத்திரிக்கையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னதான் இருக்கும்னா, கருப்பு பெட்டி தேடப்படுகிறது, பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் அது விபத்துக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தியாக இருக்கும். அது ஏன் கருப்பு பெட்டின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க? கருப்பு பெட்டி உண்மையிலே கருப்பாக தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கருப்பு நிறத்தில் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம தெரியாத ஒரு செய்தி. கருப்பு பெட்டின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது இருக்கிற நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். அது ஏன் ஆரஞ்சு நிறத்தில் இருக்குது, கருப்பு நிறத்தில் இல்லை அப்படின்னா, விமானம் ஒரு வேளை விபத்துக்குள்ளாச்சுன்னா தீப்பிடித்து எரிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய எரிபொருளின் காரணமாக, அதுவும் அதிக திறன் உடைய ஒரு எரிபொருள், அதனால் எளிதில் அது தீப்பிடித்து எரிஞ்சிடும். அப்படி எரிஞ்சு எல்லாமே கருப்பாக போனதுக்கப்புறம் இந்த பாக்ஸும் கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா அது பாக்ஸ் எங்கே இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால தான் கருப்பு பெட்டின்னு சொன்னாலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு நிறத்தில் இருக்குது. அப்போ தான் விபத்துக்குள்ளான இடத்த தெளிவாக அது எங்கே இருக்குன்னு அந்த பாக்ஸ் தெரியும். அதுக்காக அதை அந்த ஆரஞ்சு நிறத்தில் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த பிளாக் ஸ்பாக் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த கருப்பு பெட்டி ஒரு விமானத்தினுடைய வால் பகுதியில் இருக்கும். ஏன் வால் பகுதியில் இருக்குது அப்படின்னா, பெரும்பாலும் விமானங்கள் மட்டும்தான் விபத்துக்குள்ளாகுமே தவிர அவனுடைய ரெக்கைகளோ வாலோ அவ்வளோ சேதாரம் அடையாது, அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது. அதனால் பாதிப்பு இல்லாத ஒரு இடத்துல அந்த பெட்டியை வைத்தால் தான் இந்த பெட்டிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினுடைய அந்த ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய விகிதாச்சாரத்தை குறைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வால் பகுதியில் இதை வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது வீடியோ ரெக்கார்டிங் ஏதாவது ஆகுமா அப்படின்னா அது எதுவுமே ஆகாதுங்க. அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும். இந்த 2 தான் அதனுடைய வேலை. டேட்டா அதாவது பார்த்திங்கன்னா இந்த விமானம் எப்போ ரன்வேக்கு லேண்ட் ஆச்சு, டேக் ஆஃப் ஆச்சு, எந்த டைரக்ஷனில் இது போச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் அது போச்சு, எவ்வளோ அடி உயரத்தில் அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விமானத்தினுடைய மொத்த டேட்டாவும் அது பதிவு பண்ணிடும். அதே மாதிரி லேண்டிங் ஆகிறது வரைக்கும், டேக் ஆஃப் ஆனதுலேருந்து லேண்டிங் ஆகிறது வரைக்கும் என்னென்ன உண்டோ எல்லா தகவலும் அந்த டேட்டாவில் பதிவு செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த விமான பயணிகள் இருக்காங்க இல்லையா, விமானிகள், அந்த விமானிகள் பேசக்கூடிய அந்த உரையாடல், அந்த விமானிகள் தரைத்தளத்தில் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கவங்களோட பேசக்கூடிய தகவல்கள், அவங்க பரிமாறக்கூடிய செய்திகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் பதிவாயிருக்கும். அதை வைத்து தான் அந்த விமானி கடைசியாக என்ன பேசினார், என்ன பிரச்சனை உண்மையிலே ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிக்கிறார். எதனால் அதை அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, அவருடைய தந்தையார் ஒரு விமான விபத்தில் இறந்து போயிடுறார். எதனால் அந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி அவர் மனதை உலுக்கி கொண்டே இருக்கிறது. இனி யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் அவர் இப்படி ஒரு கருவி இருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா விமானங்கள்லையும் இன்றைக்கி அதை அமுல்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இந்த கருப்பு பெட்டி நம்ம சொல்கிறோமே, விமானம் விபத்துக்குள்ளாச்சுன்னா அந்த கருப்பு பெட்டி விபத்துக்குள்ளாகாதா அப்படின்னு நம்ம ஒரு நியாயமான ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் இப்போ தண்ணீரோட கொதிநிலை பார்த்திங்கன்னா 100 டிகிரி இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட அதோட 10 மடங்கு அதிகம், 1110 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கூட இந்த கருப்பு பெட்டிக்கு ஒன்றுமே ஆகாது. 850 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பொருள் மோதினாலும் கூட இந்த கருப்பு பெட்டிக்கு ஒன்றுமே ஆகாது. ஒருவேளை இந்த கருப்பு பெட்டி கடலில் விழுந்துச்சு அப்படின்னா 6000 அடி ஆழத்தில் அது விழுந்தாலும் கூட 1 மாதம் வரைக்கும் அது தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கும். அதில் ஒரு லைட்டு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல விழுந்திருக்குங்கிறத அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நீரிலும் சரி நெருப்பிலும் சரி எந்த விதமான சேதாரமும் ஏற்படாத வகையில் தான் அந்த கருப்பு பெட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.